தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான ஒருத்தரை பேட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய ரொம்ப நாள் ஆசை நிறைவேறியிருக்கு. ஏன்னா அவரோட வயது 84. சிறு வயதிலிருந்து ஜீரோவிலிருந்து ஆரம்பித்தவர். இன்றைக்கி கல்லூரிகள் எத்தனை, பள்ளிக்கூடங்கள் எத்தனை, கோயில்கள் எத்தனை, விவசாய தோட்டங்கள் எத்தனைன்னு நமக்கு கணக்கு தெரியாதுங்க. அவங்க நேரடியாக சொன்னால் தான் தெரியுங்க. அப்படி என்னுடைய வாழ்க்கைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர், எங்கள் சமூகத்தில் பிறந்தவர், எங்கள் சமூக மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறவர். இவர் இருக்கிறதுனால சூலூருக்கே பெருமை, ஏன் நம்ம கோயம்புத்தூருக்கே பெருமை, ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமைன்னு சொல்லணும். அந்தளவுக்கு தன்னுடைய ஓயாத உழைப்பால் உயர்ந்து இன்றைக்கி 84 வயதிலும் தனக்கு உடல் நிலை சரியில்லைங்கிற போதும் கூட தன்னுடைய அலுவலகளை அவரே கவனிக்கிறார் பாருங்க. நான் இதுக்கு முதல்லலாம் கேட்டேன், நான் ஒரு பேட்டி கொடுக்கணும் நம்ம டிவிக்குன்னு. நமக்கப்பா எதுக்கப்பா பேட்டி அப்படின்னு மறுத்துட்டார். சமீபத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நாங்கள்லாம் மன வருத்தப்பட்டோம். இந்த சமயத்தில் தொந்தரவு பண்ண வேண்டாம்னு கொஞ்ச நாள் விட்டு இப்போ ஓரளவுக்கு ஆஃபீஸுக்கு வர்றாருன்னு கேள்விப்பட்டு நேரடியாக நான் அலுவலகத்துக்கு போயிருந்தேன். அவர் நான் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இன்முகத்துடன் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஆர்விஎஸ் ஐயா குப்புசாமி அவர்கள், தயவுசெய்து இந்த பேட்டியை பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி சாதிச்சவங்க பாருங்கள், அது நம்ம மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த வயதிலும் இவருக்கு இருக்கிற செல்வங்களை பயன்படுத்தி வீட்டிலேயே இருந்துக்கலாம். ஆனால் இன்னும் 84 வயதிலும் தன்னுடைய அலுவலகளை கவனிக்கிறதுக்கு இவர் வர்றார். தன்னுடைய மனைவி மீதும் தன்னுடைய பிள்ளைகள் மீதும் தீராத ஒரு பற்று கொண்டவர், பாசம் கொண்டவர். இப்போ என்னை எடுத்துங்களேன், நாங்கள் சமூகத்தில் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். அப்போது அவர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு எங்கள் சமூக மக்கள் அத்தனை பேர்த்தையும் வர சொல்லி பொறுப்பை எங்கள் கையில் கொடுத்து அந்த கும்பாபிஷேகத்தவே திறம்பட நடத்தோன்னு எங்ககிட்ட கேட்டாங்க. நாங்களும் அதை முன்னின்று செஞ்சு கொடுத்தோம். அதையெல்லாம் நாங்கள் மறக்க முடியாது. அவ்வளவு தலை சிறந்த ஒரு மாமனிதர். அவரை நம்ம தீபம் இயற்கை டிவியில் பேட்டி எடுத்ததற்கு ரொம்ப நன்றியை சொல்கிறேன். அவருடைய இன்னும் பல ஆண்டுகள் நம்மிடத்தில் இருந்து பல பேருக்கு நன்மை செஞ்சுருக்காங்க. நம்ம ஒரு கல்வி நிதி உதவி வேணும்னு கொடுத்தா ஏழை மாணவர்களுக்கு இலவசமாகவும், ஓரளவுக்கு வசதி படைத்தவர்களுக்கு உடனே அதைய ஒரு 50% லெஸ் பண்ணி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருவார். அந்த மாதிரிலாம் கல்விக்கும் ஏழைகளுக்கும் உதவிய மாமனிதர். அவருடைய பேட்டியையும் அவரது அனுபவத்தையும் தயவு செய்து நீங்கள் கேளுங்கள். திருச்சி ரோட்டில் சூலூர் கண்ணம்பாளையத்தில் ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க. இந்த வழியாக போனோம்னா வலது பக்கம் பகவதி அம்மன் திருக்கோயில் இருக்குங்க. இது கேரளா முறைப்படி பூஜை புனஸ்காரமெல்லாம் தினமும் நடைபெறுதுங்க இத்திருக்கோயிலில். அப்படியே போனோம்னா பார்த்தீங்கன்னா மரங்கள் அதிகமாக ஆர்விஎஸ் காலேஜில் எங்கே பார்த்தாலும் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஐயாவுக்கு இந்த மரங்கள் மீதும் இயற்கையின் மீதும் தீராத காதல் இருக்குதுங்க. நீங்கள் அதை போக போக தெரிஞ்சுப்பீங்க. இப்போது நாம் டென்டல் காலேஜில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்கிட்ட நாம் முதல்ல இந்த இன்ஸ்டியூஷனை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க. அப்போ தான் இவ்வளவு பெரிய இன்ஸ்டியூஷனாக ஐயா இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்களான்னு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி உள்ள எவ்வளோ அழகாக ஒரு பார்க் மாதிரி மரங்களை நட்டி நல்ல அகலமாக ரோடு போட்டு
பாருங்கள், ஒரு மரத்தாலான சிலை வச்சு ஒரு நீர்வீழ்ச்சி ஏற்படுத்தி பார்க்கறக்கே அழகாக காட்சி அளிக்குது பாருங்கள். இந்த டென்டல் காலேஜ் இங்கே தான், இந்த ரூமில் தான் இருக்கிறாரு. அவரை போய் மீட் பண்ணலாம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் உங்கள் பேர் என்ன? நீங்கள் ஆர்விஎஸில் என்ன பொறுப்பு வகிக்கிறீங்க? என் பேர் ஸ்ரீவத்சனுங்க. நான் ஆர்விஎஸோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். ஓகே. ஐயா கிட்ட நான் பேட்டி எடுத்திருந்தேனுங்க. சரிங்க. அவர் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் எப்படியெல்லாம் அது இந்த இன்ஸ்டிடியூஷனை உருவாக்குறதுக்கு கஷ்டப்பட்டார், இப்படி கொண்டு வந்தாருன்னு சொன்னார். அவர் உடம்பு சரியாதாமல் இருக்கிறப்போ கூட அலுவலகத்தில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஆமாங்க. உண்மையாலுமே நம்மளுக்கெல்லாம் அந்த பார்த்தா ரொம்ப வியக்கத்தக்க இருக்குது. அவருடைய வளர்ச்சி, அவருடைய அந்த கல்வி பணி, ஆன்மீக பணி, விவசாய பணி எல்லாமே மிக அற்புதமாக பண்ணிகிட்ருக்கார். அவர் வந்து எந்த இந்த நம்ம சூலூரில் எந்த மாதிரி கல்லூரியை நடத்துகிறாரு, வேறு எந்தெந்த ஊரில் கல்லூரிகளை டெவலப் பண்ணி வச்சுருக்காரு? ஐயா, இப்போ நம்ம சேர்மன் ஐயா பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கிரியேட்டருங்க. சரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்விஎஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பித்தார்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது ரத்னவேல் சுப்பிரமணியங்க அவருடைய முதல் பையங்க. ஸோ அவரோட நினைவுக்காக தான் வந்து இந்த ரத்னவேல் சுப்பிரமணியம் ஆர்விஎஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ட்டு 1983 ஃபஸ்ட்டு திண்டுக்கல்லில் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ திண்டுக்கல்லில் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே ஒரு பாலிடெக்னிக் காலேஜ், 2 இன்ஜினியரிங் காலேஜுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபார்மசி காலேஜ் இருக்குது, பிஎட் காலேஜ் இருக்குது. அப்புறம் அங்கே திண்டுக்கல் பக்கத்துலேயே அயலூரில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குதுங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 45 50 ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குதுங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திண்டுக்கல்லை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா செம்பட்டியில் நமக்கு வந்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் காலேஜ் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு திண்டுக்கல் ஆரம்பித்தாருங்க. அதுக்கப்புறம் வந்து சூலூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஏன்னா சூலூர் தான் ஐயாவோட பேஸுங்க. ஸோ சூலூரில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்க, அப்புறம் வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு காலேஜு. அங்கே வந்து பேராமெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நர்சிங்கு, அதுக்கப்புறம் ஃபார்மசி, ஃபிசியோதெரப்பி, ஸோ இந்த மாதிரி வந்து பேராமெடிக்கலில் நிறைய கோர்சஸ்ங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா காலேஜ், நமக்கு வந்து சூலூரில் வந்து ஆயுர்வேதா காலேஜ் இருக்குங்க. இது வந்து நம்ம கோயம்புத்தூரில் இது ஃபஸ்ட்டு கேம்பஸ் சூலூருங்க. ஓகே. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறது வந்து கண்ணம்பாளையம் கேம்பஸுங்க. இங்கே ஆமாம், இது வந்து ஒரு 125 ஏக்கரோட கேம்பஸ். இது சூலூர் வந்து ஒரு 60 ஏக்கர் உள்ள கேம்பஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணம்பாளையத்தில் என்னென்ன இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது சார். காலேஜ் ஆமாம், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் 2 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அப்புறம் ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு எம்பிஏ எம்சிஏ காலேஜ் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பிஎட் எம்எட் காலேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேராமெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் இருக்குதுங்க, அலைடு சயின்சஸ் இருக்குது, ஃபார்மசி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹோமியோபதி இருக்குது, சித்தா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து எடுத்திங்கன்னா டென்டலில் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் எம்டிஎஸ் கோர்சஸ் இருக்குது. நமக்கு எம்பிஏ வந்து பார்த்திங்கன்னா 3 காலேஜ் இருக்குதுங்க. நம்ம கண்ணம்பாளையத்தில் ஒரு கேம்பஸ் இருக்குது, அப்புறம் சூலூரில் ஒரு எம்பிஏ இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் ஒரு எம்பிஏ இருக்குது. சரி. அதே மாதிரி எம்சிஏ வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் ஒரு எம்சிஏ இருக்குதுங்க, இங்கே ஒரு எம்சிஏ காலேஜ் இருக்குது. நமக்கு ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மேலே இருக்குதுங்க. 1983 ஸ்டார்ட் பண்ணி நம்ம 2024 இருக்கோம். இது மட்டும் ஐயா உருவாக்கினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 காலேஜஸ்க்கு மேலே உருவாக்கியிருக்காருங்க. இது வந்து ஒரு அன்இமேஜினபிள், ஒரு நார்மலான பர்சன் வந்து பண்ணக்கூடிய விஷயமே இல்லை. இது இவ்வளோ நிறைய படிக்காமல். ஆமாங்க. இது வந்து அவர் ஒரு கிரியேட்டர் தான் நம்ம சொல்ல முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 50 காலேஜ் ஒரு பக்கங்க. நம்ம ஒவ்வொரு காலேஜில் கோர்சஸ் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 250 வகையான கோர்சஸ் அக்ராஸ் தமிழ்நாடு நம்மக்கிட்ட கோர்சஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து ஓவராலாக வந்து எஜுகேஷன் சைடில். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. 40,000 பேர். ஆமாம். இப்போ நமக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா Tier 2 Tier 3 சிட்டிஸ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கன்செஷனல் ரேட்டில் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து அகடமிக் ஃபீஸாக இருக்கட்டும்ங்க, ஹாஸ்டல் ஃபீஸாக இருக்கட்டும், மெஸ் ஃபீஸாக இருக்கட்டும், நம்ம எல்லாமே வந்து கன்செஷனில் கொடுக்குறோம். ஏன்னா எல்லாருமே பயனடையணும். இந்த படிக்காதவங்க யாரும் இருக்கக்கூடாது இந்த செக்டார்லன்றதுனால நம்ம நிறைய வந்து கவர்மெண்ட்டும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, காலேஜ் சைடில்
சைட்லேருந்து நம்மளும் வந்து நிறைய விதமான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கொடுக்குறோம் மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நாங்களும் வந்து நிறைய இந்த மாதிரி பெனிஃபிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டுங்க அவங்களுக்கு வந்து இந்த அட்மிஷன்ஸ் பண்ணித்தரோம். அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த அளவு பஸ்ஸு போகுமோ நம்ம அந்த அளவுக்கு போய் பஸ்ஸில் பிக்கப் பண்ணிட்டோம். ஒரு நம்ம நிறைய ரூட்ஸ் இந்த பக்கம் அப் டு பாலக்காடு மட்டும் பஸ்ஸஸ் போகுதுங்க, இந்த பக்கம் அப் டு திருப்பூர் மட்டும் போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பஸ்ஸஸ் நமக்கு ஒரு 50 பஸ்ஸஸ் எல்லா பக்கமும் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வராங்க. ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு கேம்பஸ்லேயும் வந்து கிட்டத்தட்ட 1500லேருந்து 1800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டல்லே தங்கி படிக்கிறாங்க. ஒரு 40,000 ஸ்டூடெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு 30 to 40% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டலிட்ஸ் தான். ஸோ மற்றவங்களாம் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதே மாதிரி இது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் நம்ம ஆர்விஎஸ் குரூப் குழுமத்தில் மொத்தம் ஒர்க் பண்ணுறாங்க. 5000 பேருங்க. நமக்கு வந்து சிலர் வந்து டைரக்ட் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, சிலர் வந்து பார்த்திங்கன்னா லைக் கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, ஸோ லேபரர்ஸ் இருப்பாங்க, ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி டீச்சிங், நான் டீச்சிங், அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு 5000 பேர் வந்து வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஐயாவோட எஜுகேஷ்னல் சாதனைகள்ங்க. ஐயா இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கல்வியை பற்றி பேசினாங்க. அடுத்தது வந்து நம்ம இப்போ அக்ரிகல்ச்சரை பற்றி பேசலாங்க. இப்போ சேர்மன் ஐயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கருக்கு மேலே நிலங்கள் இருக்குங்க. இப்போது அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கோயம்புத்தூர்லேயே நம்ம கண்ணம்பாளையம் கேம்பஸை எடுத்திங்கன்னா பின்னாடி ஒரு 25-30 ஏக்கர் இடம் இருக்குங்க. நம்ம அதில் கூட நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தாதங்குளம்னா நமக்கு 1050 ஏக்கருக்கு மேலே நமக்கு இடம் இருக்குங்க. அந்த இடத்துல வந்து நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் தென்காசியில் நமக்கு ஒரு 200 ஏக்கருக்கு மேலே இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தஞ்சாவூரில் வந்து ஒரு 500 ஏக்கருக்கு மேலே நமக்கு நிலங்க இருக்குது. அங்கே வந்து நமக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குங்க. ஓகே, காலேஜை சுற்றி நமக்கு வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹாஸ்டலில் தங்கி படித்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குதுங்க. அவங்க விவசாயம் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக அவங்க என்னென்னலாம் ப்ராக்டிக்கலாக பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி தங்கி அங்கேயே பண்ணி விவசாயமும் கற்றுக்குறாங்க. அந்த நாலேஜை அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு செம்பட்டியிலங்க அங்கே ஒரு 300 ஏக்கருக்கு மேலே நமக்கு இடம் இருக்குங்க. அங்கே வந்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் காலேஜ் இருக்குது. இதை தவிர ஐயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திண்டுக்கல்லில் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ மொத்தம் ஒரு 3000 ஏக்கருக்கு மேலே நமக்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சரில் லேண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்டேஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த 40 ஆண்டு காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஐயா ஒரு 1 லட்சத்துக்கு மேலே மரங்கள் வச்சுருக்காருங்க வெவ்வேறு கேம்பஸில் எல்லா பக்கத்துலேயும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது மேங்கோ ட்ரீஸாக இருக்கட்டும்ங்க, கோகோனட்டாக இருக்கட்டும், நீமாக இருக்கட்டும், பெரிஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கோவாவாக இருக்கட்டும், சப்போட்டாவாக இருக்கட்டும், மேங்கோலேயே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்டேஷன்ஸும் இருக்குங்க. நம்ம நிறைய விதமான அக்ரிகல்ச்சரும் சேர்மன் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் நாங்கள் எங்கள் ஹாஸ்டலுக்கே யூஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் உற்பத்தி பண்ணுறதை வந்து எங்கள் ஹாஸ்டலுக்கே வந்து நாங்கள் அதை யூட்டிலைஸ் பயன்படுத்திக்கிறோங்க. ஓகே, இது வந்து ஐயாவோட அக்ரிகல்ச்சருடைய சாதனைகளை நம்ம சொல்லலாம். சரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து நம்ம ஆன்மீகத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஓகே, ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதிங்க. ஓகே, நமக்கு வந்து ஒரு நம்ம எல்லா கேம்பஸ்லேயும் சேர்த்துங்க கிட்டத்தட்ட ஒரு 22 கோயில் அமைச்சிருக்காரு. வெரி குட். நீங்கள் எந்த கேம்பஸ் போனாலும் பார்க்கலாம். இப்போ இந்த கண்ணம்பாளையம் கேம்பஸில் உட்காந்துட்டு இருக்குங்க. இங்கேயே வந்து 4 பெரிய கோயில் இருக்குங்க. ஒன்று இந்த ஷிரடி சாய்பாபா டெம்பிள் ஒன்று இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து சூலூர் வந்து பெருமாள் கோயில் ஒன்று இருக்குங்க. சூலூர் திருப்பதி. ஆமாம், திருப்பதி. அந்த திருப்பதி மாதிரியே இருக்குங்க அந்த பெருமாள் கோயிலுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பகவதி அம்மன் டெம்பிள், இந்த கேரளாவில் இருக்கிற ஸ்டைல்லே வந்து அந்த பகவதி அம்மன் டெம்பிள் இருக்குங்க. அதுக்கப்புறம் 6 படை முருகனுங்க. எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற 6 படை முருகனும் இங்கே ஒரே இடத்துல கட்டியிருக்காரு. அந்த மாதிரி நீங்கள் சூலூராக இருக்கட்டும்ங்க, அந்த மாதிரி நீங்கள் திண்டுக்கல்லாக இருக்கட்டும், நம்ம எந்த கேம்பஸ் போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாருங்க ஐயா. ஃபஸ்ட்டு ஆன்மீகம்ங்க, அடுத்தது வந்து நமக்கு விவசாயம், 3வது வந்து கல்வி. இதை தவிர ஐயாவுக்கு வந்து பல வகையான அதர் பிஸ்னஸ்களும் இருக்குங்க. இதெல்லாம் மேஜர்னு வச்சாலும் இதெல்லாம் வந்து ஒரு இதுக்காக பண்ணுறாரு, ஒரு சோஷியல் ஒரு நம்ம எல்லாரும் பயனடையணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காருங்க. இதை தவிர வந்து ஐயாவுக்கு ஒரு 4-5 கல்யாண மண்டபம் இருக்குங்க, பெட்ரோல் பங்க் இருக்குது. சரி சரி. ஸோ ஓவராலாக இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காருங்க. எல்லாமே அவர் சொந்தமாக அவர் வந்து சம்பாரிச்சது, அவர் உருவாக்கினதுங்க. அவர் ஒன்னொன்றுமே வந்து அவரால் உருவாக்கப்பட்டது தாங்க. சரி சரி. இது நம்ம பார்க்குற இவ்வளோ பெரிய கேம்பஸாக இருக்கட்டும், நீங்கள் எங்கே போனாலும் அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லை இருக்கிற டெம்பிள்ஸாக இருக்கட்டும்,
இல்லை அவருக்கு கட்டியிருக்கிற பிரம்மாண்டமான கல்யாண மண்டபமாக இருக்கட்டும், இல்லை அவர் மெயின்டைன் பண்ணுற பெட்ரோல் பங்க்ஸாக இருக்கட்டும், அவர் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த டெக்ஸ்டைலில் பிஸ்னஸாக இருக்கட்டுங்க, எல்லாமே அவரே உருவாக்கினதுங்க. கிட்டத்தட்ட இந்த அவருடைய இந்த 60 ஆண்டுகள் அவர் ஒரு 18 வயசுலேருந்துங்க தனியாக நின்று எல்லாத்தையுமே வந்து ஒன்றொன்றுத்தையும் அவர் உருவாக்கி இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமாக நிற்குதுங்க. இன்றைக்கி எல்லாமே ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு. ஒரு தனி மனிதனாக இருந்த ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. இது வந்து ஒரு சாதாரணமான ஆள் யாராலையும் இது வந்து பண்ண முடியாது. அவர் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு 83 வயசு ஆகுதுங்க. இன்றைக்கும் வந்து என்ன உருவாக்கலாம் தான் யோசிக்கிறாரு. அதுதான் நான் முதல்ல எடுத்த உடனே சொன்னேன். அவர் வந்து இஸ் அ கிரியேட்டருங்க. அவர் எப்போவுமே வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பார், புதுசாக அவருடைய ஐடியாஸு, தாட் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கெலாம் இது ஒரு மிகப்பெரிய லேர்னிங், எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் மாதிரிங்க. ஏன்னா அவருடைய யோசனைகளே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ்லாம் கூட வராங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வராங்க. அவங்களால யோசிக்க முடியாததை, அவங்களால செய்ய முடியாத காரியத்தை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளால் பண்ண முடியாத வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அவரோட தாட் ப்ராசஸ், அவரோட ஸ்ட்ராங் பிலீஃப்னால இதை பண்ணியிருக்காருங்க. இந்த பிரம்மாண்டத்துக்கு முழுக்க காரணம் அவர் ஒருவர் தான். வெரி குட். சரிங்க, இப்போது ஐயா கிட்ட பிடிச்ச குணம் அது உங்களுக்கு பிடிச்சது, இந்த டெவலப்மெண்ட் வர்றதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயா கிட்ட பிடிச்ச குணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. சரி, நான் ஒரு 3-4 குணங்களை சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரோட டெசிஷன் மேக்கிங். அவர் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணணுன்னாலுங்க குயிக்காக ஒரு டெசிஷன் எடுப்பாருங்க. ரொம்ப தாமதிக்காமல் அவர் மைண்டுக்கு எது சரியும் படுதோ சரி கரெக்டாக ஒரு டெசிஷன் எடுப்பார். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்போவுமே சொல்லுவார், அவரோட சக்ஸஸ்க்கு காரணம் வந்து கடவுளோட ஆசீர்வாதம், சரி நண்பர்களோட சப்போர்ட். ஸோ அதனால் இதை திருப்பி எப்போவுமே எல்லா இடத்துலையுமே அவர் சொல்லுவாருங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒன்று நினச்சாருன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து அது வந்து இந்த விஷயங்கள் தானே நடக்குதுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ரொம்ப நம்புறாருங்க அந்த சேர்மன். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஒரு காலேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாருன்னா யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை யாராவது ஒரு வெல்விஷர் மூலமாகவோ வந்து அதுக்கு தானாக ஒரு அப்ரூவல் கிடைக்கிறது, அதுக்கு உண்டான இது கிடைக்கிறது, இல்லை கடவுளே அதுக்கு ஒரு வழி கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இது வந்து அவருடைய வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நம்பிக்கையை காட்டுதுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பண்ண முடியும் அப்படின்னு அவர் நினச்சாருன்னா அதை நடத்திடுவாருங்க. ஓகே, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையான ஐயா. அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழ்ந்து யோசித்து டெசிஷன் எடுப்பாங்க. ஓகே, நம்ம ஒன்று சொல்கிறோம் எடுத்து அவங்க எதிரில் இருக்கிறவங்க அவரோட சின்னவங்களாக இருக்கலாம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கலாம், அவங்களோட ஜூனியர்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு இவரளவு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லாமல் இருக்கலாம். பட் யார் எந்த ஐடியாஸ் கொடுத்தாலும் அது கேட்டுப்பாங்க. சரி, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்த உடனே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஐடியா கொடுக்கும்போது அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க, அதெல்லாம் வேண்டாம், எடுத்த உடனே நெகட்டிவாக பேசுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெரி பாசிட்டிவ் பர்சன். எதை எடுத்தாலும் வந்து ஸ்ட்ராங்காக நம்புவாருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து வந்து ஒர்க்கை நடத்தணும்னு யோசிப்பாரு. ஏன்னா அந்த ஒரு இது இருக்கணும், நம்புவார். இப்போ யாரையுமே வந்து யாருக்கு எந்த ஐடியா கொடுத்தாலுங்க நம்புவார். ஃபஸ்ட்டு வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை நம்புறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் குயிக்காக டெசிஷன் மேக்கிங் இருக்கணும், ஃபாஸ்ட்டாக டிசைட் பண்ணுவார். ஒன்று பண்ணணும்னா ஆரம்பித்தாருன்னா அதுக்கு நிற்கிறதே கிடையாது. ஆரம்பித்தாருன்னா அதோட அதை முடிச்சுட்டு தான் வந்து அந்த அடுத்த வேலைக்கு போகிறது. அந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து வெரி ஓவராலாக சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒரு ஆக்ஸ்ஃபோர்டு அடிச்சுக்கணும். ஸோ அவர்கிட்ட நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இதுக்கு நமக்கு சொல்யூஷன் இல்லை, அதுக்கு சொல்யூஷன் இல்லைன்றதுலாம் கிடையாது. ஸோ நம்ம போயிட்டு வந்து அந்த மாதிரி நிறைய நான் வந்து ஒரு சிலர்லாம் சொல்கிறேன். பட் அது மாதிரி வந்து நிறைய அவருடைய கேரக்டரிஸ்டிக் இருக்குது. அவர் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ரோல் மாடலாக தான் பார்க்குறாங்க. எப்படி ஒரு தனி மனிதன் வந்து அந்த ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு 40 to 50 இயர்ஸில் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வெற்றிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ரீசன்ஸ். ரொம்ப அவருடைய வளர்ச்சி, அவருடைய பங்கு நீங்கள் கூடவே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நல்லா தெரியும் தான் உங்களை பேட்டி எடுக்க வந்தோம். உங்களுடைய டைம் எங்களுக்காக ஒதுக்கி எங்கள் தீபம் இயற்கை டிவிக்காக பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களுக்கு பணி ஐயாவோட சேர்ந்து மக்களுக்கும் இந்த கல்லூரிக்கும் சேவை செய்யணும்னு கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. ஸ்ரீவத்சன் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்கிட்ட பேட்டியை முடிச்சுட்டு
ஆர்விஎஸ் ஐயாவை பார்க்குறக்கு அவருடைய அலுவலகம் நோக்கி போகிறேன். இடதுக பக்கம் பாருங்கள் எத்தனை மரம் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குற இந்த கட்டடம் அத்தனையுமே ஐயா முன்னால் நின்று கட்டுனதுங்க. கூட ஒரு 100 பேர்த்த வேலைக்கு வச்சு இந்த கட்டடங்களை ஐயா தான் கட்டியிருக்காருங்க. எவ்வளவு கடுமையாக உழைப்பார். கொடையை பிடிச்சிட்டு வந்து கட்டடம் கட்டுற இடத்துல எல்லாம் நின்றுக்குவாருங்க. அப்படியே நான் கண்ணார பார்த்துருக்கேன். பாருங்கள், அலுவலகத்துக்கு முன்னாடி அருமையாக ஒரு பீரங்கி வச்சுருக்காங்க. நிறைய செடிக பூத்தொட்டிகள் எல்லாம் வச்சுருக்காங்க. 2 பக்கம் இது மாதிரி பசுமாடும் கண்ணும் அழகாக வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், ரத்தனவேல் சுப்பிரமணியம் அவர்களோட இங்கே சிலையே வச்சு தினமும் அதுக்கு பூஜை பண்ணிகிட்ருக்குறாங்க. இவர் முதல் மகன். இவர் அசாதாரணமாக ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுனால அவர் நினைவாக இந்த கல்லூரியை ஆரம்பித்து மிக சிறப்பாக வந்ததுனால அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இது சேர்மன் ஐயாவோட அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமா, தாத்தா, மனைவி அத்தனையும் புகைப்படமாக முன்னாடி மாட்டியிருக்காங்க. வேறு முக்கியமானவங்கள்ட்ட எடுத்த புகைப்படம் இருக்குது. இப்போ நம்ம இது சேர்மன் ஐயாவோட ரூமுங்க, அலுவலகம். எவ்வளோ அருமையாக தன்னுடைய மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிலை பிடித்து வச்சுருக்காரு பாருங்கள். பத்மா அக்கா, நாங்கள்லாம் இவங்க கூட நல்லா பழகியிருக்கிறோம். எங்களுக்கு வேணுங்கிறத இவங்க இருக்கிறப்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவரோட மனசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க. இந்த இடத்துல தான் பேட்டி எடுக்க போகிறோம். பாருங்கள், அவங்க ரூமே பாருங்கள், ஒரு கோயில் மாற அவ்வளவு சிலைகளும் அற்புதமாக வச்சுருக்காங்க. இங்கே வேல் வச்சுருக்குறாங்க. தினமும் பூ வச்சு சாமி கும்பிட்றதுக்கு சில சிலைகள்லாம் வச்சுருக்குறாங்க. நந்தி இருக்குது, விநாயகர் எல்லாமே ஷோகேஸில் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு அரை மணி நேரம் எடுக்கணும். இங்கே முருகருக்கு ஒரு அருமையான படம் வச்சுருக்காரு பாருங்கள். இது எல்லாமே ஒவ்வொருத்தரும் இவருக்கு நினைவு பரிசாக கொடுத்ததா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐயா வந்துட்டார். அவர்கிட்ட நம்ம இப்போது பேட்டி காண போகிறோம். வாங்க ஐயா. வணக்கங்க. வணக்கங்க சாமிநாதன் அண்ணா. ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி டு டிஸ்கஸ் வித் யூ. சரிங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் சிறப்பாக பொது சேவையெல்லாம் செஞ்சிட்ருக்குறோம். எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து வழிகாட்டி இருக்கிறீங்க. உங்களுடைய பேட்டியை தீபம் இயற்கை சேனலில் எடுக்கிறதுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய அளவில் வந்து நிறையா மக்களுக்கு உதவிட்டுருக்கிறீங்க. உங்கள் அனுபவத்தை மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லணும். நீங்கள் எப்படி இதை உருவாக்குனீங்க, இப்போது உங்களுக்கு என்ன வயசாகுது, அதெல்லாமே நீங்கள் சொல்லணும். ரொம்ப நன்றிங்க. நான் வந்து 1942 கேபி வெங்கடாசலம் செட்டியார் மருதம்மாளுக்கு மகனாக பிறந்தேன். பிறந்த உடனே நான் எங்களுடைய தாயாருடைய அம்மா அவர்கள் என்னை எடுத்துக்கொண்டு போய் அங்கே வளர்த்தினார்கள் 16 வயசு வரைக்கும். 16 வயசுக்கு பிறகு வந்து நான் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா அம்மா பார்க்க வரும்போது எங்கள் அப்பா அழுது கொண்டு உட்காந்துட்டு இருந்தார். நான் ஏனுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த மாதிரி எங்கள் அண்ணன் ஏமாற்றி வெளியில் முடிக்க விட்டான் 12,500 கடையில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லி போட்டு, அப்புறம் நீ இருந்து என்ன பண்ணுறது, நீ இருந்து என்ன பண்ணுறதுன்னு சொன்னாக்கா நீயே பாரு என்ன பண்ணுறியா பண்ண அப்படின்னாருங்க. அப்போ நம்ம 16 வயசுங்க, எந்த அறிவும் அனுபவம் இல்லைங்க. சரின்ட்டு நான் முதலி நிலையம் சென்று எங்களுடைய அம்மாவுடைய அப்பா மாரப் செட்டியார் அவர்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர்கள் வந்து அவர்கிட்ட சொன்னேன். அவர் 25,000 ரூபா கொடுத்தார். அந்த 25,000 ரூபாய் கொண்டு வந்து எங்கள் அப்பா கிட்ட கொடுத்தேன். அவர் வாங்க மாட்டேன்ட்டார். நீயே பண்ண அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சரிங்க. அப்புறம் இப்போ கேபிவி இருக்கிற இடம் அது 7,500 ரூபாய்க்கு வாங்கினுங்க. அதில் வாங்கி ரைஸ் மில்ல ஆரம்பிச்சிருங்க. ரைஸ் மில்ல ஆரம்பித்து மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் நம்பர் 1 வந்தனுங்க. ரைஸ் மில்லைங்க. ரைஸ் மில்லில்
மிகப்பெரிய லெவல் 1000 மூட்டை போட்டேனுங்க. 500 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரிங்க. அப்புறம் அப்போவேங்க அப்போனா என்னை கண்டதுன்னு சொல்லிச்சுன்னு சொன்னாக்கா திருப்பூர் ரைஸ் மில்காரரு எல்லாருமே ஒரு மரியாதை கொடுப்பாங்க. சரி. அவங்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டதுன்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் தர்மக்கண்ணு, எம்என் பாலசுப்ரமணியம், இந்த மாதிரி எஸ்பி அம்ப்ரோஸ், கலெக்டருங்க, அவங்களாம் டிஆர்ஓங்க, இந்த இது சிவில் சப்ளை ஆஃபீஸர்ஸ். சரிங்க. அப்படியெல்லாம் பண்ணி வந்ததுங்க. அப்புறம் இந்த காலத்துக்கேற்ப நான் இந்த ஆளுகளுக்கெல்லாம் 500 பேர்த்துக்குமே அரிசி கொடுப்பேனுங்க. ஏன்னு கேட்டால் வெளியில் வந்து வாங்கணும்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் ரேட் அதிகமுங்க. சரிங்க. அதனால் இந்த பிள்ளைகள்லாம் மலையிலலாம் அப்போல்லாம் இந்த மழை வந்து ஐப்பசி அடமலைன்னு சொல்லுவாங்க. சரிங்க. ஐப்பசி மாதம் த்ரோட் பெய்யுங்க. சரி. இந்த பிள்ளைகள்லாம் நனைஞ்சிட்டு வேலை செய்யுங்க. அது நானும் அவங்க கூட நலந்துட்டு நான் அவங்க கூட வேலை செஞ்சுட்டு இருப்பேனுங்க. இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தெரியாதுங்க. தெரியாதுன்னு சொல்ல முடியாதுங்க. நான் இங்கே அரிசி கொடுப்பேனுங்க. ஒரு மாதத்து 1ஆம் தேதி அன்றைக்கி அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 4 பேர் இருக்கிறாங்களா, 6 பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுங்க அவங்களுக்கு அந்த அரிசி கொடுப்பானுங்க. இது அவருக்கு பிடிக்கலைங்க. இலவசமாக கொடுப்பீங்க? இலவசம் இல்லைங்க, கண்ட்ரோல் ரேட்டுக்கு. கண்ட்ரோல் ரேட்டுக்கு. சரிங்க. அப்புறம் சரின்னு சொல்லி போட்டு அரிசி கொடுத்துட்டு இருக்கிற போது அவருக்கு இந்த அரிசி வெளியில் விற்றுதுன்னா 1 லட்சம் ரூபா கிடைக்கும். எச்சு கிடைக்கும். அதான் வியாபார நோக்கத்தில் பார்த்ததுன்னா அதுதான் பெஸ்ட்டுங்க. ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நாள் நான் அங்கே களத்தில் பல்லு போட்டுருந்தேனுங்க. சரிங்க. அங்கே ஸ்குவாடன் லீடர் வந்திருக்கிறாருங்க. வந்து கேட்டிருக்கிறாரு, அந்த பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க உள்ளுக்குள்ளே இருக்கார், வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு. அவர் இப்போ பேசாமல் உட்காந்துட்டாருங்க. அப்புறம் யாருன்னு சொல்லி அவர் எட்டிக்கு பார்த்துருக்குறாருங்க. அப்புறம் நாம் வேலை செய்கிறத பார்த்து அவருக்கு ஒரு மனசு ரொம்ப ஒரு இஸ் மச் இம்ப்ரெஸ்டுங்க அப்படின்னு சொல்லி கடினமாக உழைக்கிறாரு அப்படின்னா அப்புறம் சரின்ட்டு நான் வந்துட்டேனுங்க. வேறு மாற்றி விட்டு போட்டு வந்து நான் இந்த பனியனுமே லுங்கி வெள்ளை லுங்கி வேஷ்டி மாதிரி கட்டியிருப்பானுங்க, துண்டு ஒன்று வச்சுருப்பானுங்க. சரிங்க. வந்து கேட்டோன்னா அவர் என்னைய ரொம்ப அளவுக்கு மீறி புகழ்ந்தாருங்க. இந்த மாதிரி இங்கே கேட்டால் எல்லா ரைஸ் மில்காரரும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. உங்கள் பேர் சொன்னாங்க, கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி நாயர்னு சொல்லி சரின்ட்டு அப்போவே 50 மூட்டை எடுத்துகிட்டு போக சொல்லிட்டேனுங்க. சரிங்க. அப்புறம் இதுக்கெல்லாம் இந்த ஒரு அந்த 50 மூட்டை இதுகளுக்கெல்லாம் கேட்டால் 1.5 லட்சம் 2 லட்சம் எச்சு வருமுங்க. சரிங்க. நான் நம்ம மிலிட்ரியில் இருக்கிறாங்க, அவங்க நாட்டுக்கு சேவை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் நான் அவங்களுக்கு கொடுத்தேனுங்க. சரிங்க. அப்புறம் கொடுத்தது வந்து அவருக்கு பிடிக்கலைங்க, அப்பாவுக்கு பிடிக்கலைங்க. என்னை வெளியில் முடிக்க விட்டாருங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்து 25 ரூபாய்க்கு வீடு ஒன்று எடுத்து, இந்த பையங்கள்லாம் அங்கே வேலை செய்கிற பையங்கள்லாம் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சரிங்க. வந்து அப்போல்லாம் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை? கல்யாணம் ஆகிடுதுங்க. சரிங்க. 25 ரூபா வீட்டில் வாடகைக்கு எடுத்து என் வீட்டுக்காரிக்கிட்ட கேட்டனுங்க. சரிங்க. அவங்க பணம் இருக்குதான்னு சொல்லி அவர் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லி உண்டி உடச்சி பார்த்துருக்கேன். 300 ரூபாய் இருந்ததுங்க. 300 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரிங்க. நான் அதில் 10 ரூபாய் மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் திருப்பி கொடுத்துட்டேனுங்க. வெறும் 10 ரூபா? ஆமாம். என்னுடைய லைஃப் கேபிட்டல் அதுதானே. சரிங்க. ஒரு பாய்ந்தாலனை வாங்கிட்டு வர சொல்லி பையனை படுக்க வைக்கிறதுக்கு அந்த ஒரு சீலையை நல்லா ஸ்கொயராக பண்ணி அது மேலே பையனை படுக்க வச்சிட்டோமுங்க. சரிங்க. படுக்க வச்சுட்டு சனிக்கிழமை அன்னைக்குங்க படுக்க வச்சுட்டு இது பண்ணிட்டேனுங்க. அப்புறம் அந்த பாய்ந்தாலனியில் அங்கே போட்டு படுத்துட்டு இந்த பக்கம் நான், அந்த பக்கம் பத்மா, 2 பக்கமும் நாங்கள் அந்த குழந்தைக்கு 2 பக்கமும் படுத்துட்டோங்க. அந்த ஆளுகள்லாம் ரொம்ப போக மாட்டேனாங்க. அப்புறம் அவங்களோட கன்வீன்ஸ் பண்ணி போட்டு அப்பவும் ஒரு 50 பேர் இங்கேயே படுத்துக்கிறோம்ட்டாங்க. 25 ரூபா வீட்லேயே. சரி. வெளியில் அவ்வளோ அன்பு உங்கள் மேலே அன்பு பண்ணிட்டாங்க. அப்புறம் அப்படியே அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோன்னா நமக்கு தந்தையால் கைவிடப்பட்டு நிராதரவாக தொழில் எதுவும் இல்லாத போது தன் குடும்பத்தை எப்படி காப்பாற்றினார்
இதுபோல எப்படி கல்லூரிகளை உருவாக்கினார், தான் பட்ட கஷ்டங்களும் யார் யாரெல்லாம் உதவினார்கள் என்பதை, இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்கினார் என்பதை அடுத்த பாகத்திலே அவரே சொல்ல கேட்கலாம். தொடர்ந்து பாருங்கள்.